இத பேரு பெருநகர சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எல்லாமே அப்படிதான் வைப்பாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நான் கூட சொன்ன ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டன் பாருல விவேக், அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டா. அது மாதிரி கிரேட்டர் சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ, நாரி கிடக்கு. கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசினாங்க. எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம், அடி 2010-11 டேய் மண்ட ஓடு மட்டும் விலை போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா அப்படின்னாரு. இவங்க மண்ட ஓட கூட இல்ல, கழிவறை. ஏங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு, ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க, மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க. அது கூட ஒரு சரி போயிட்டு போ, ஏதோ பண்ற பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற பொழைச்சிட்டு போன்னு விட்டுறலாம். பியர் பாட்டில் கூலிங்கா இருந்தா 20 ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த 2 பகுதியில டாய்லெட் இருக்கு பாருங்க, டாய்லெட் சீட்டு, இதை சுத்தப்படுத்துகிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 3 ரூபா 18 காசு. எப்ப வரைக்கும்? 2022 பிப்ரவரி வரைக்கும் 3 ரூபா 18 காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும். இவன் வந்த உடனே யாரு? டப்பா அப்பா, எல்லாருக்கும் அவப்பா, அட பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்பொழுது வந்து யோசனை வரல வடிவேலு, அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம்னு கலப்பொழுது யோசிச்சிருக்காங்க. யோசிச்சு 3 ரூபா 18 காசுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்கறான். கொடுத்து எவ்வளவு தெரியுமில்ல? 380 ரூபாங்க ஒரு சீட்டுக்கு. சென்னை லீமெரிடியன்ல கூட அவ்வளவு 380 ரூபாய்க்கு சுத்தப்படுத்துறது கிடையாது. லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க, கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்ல. 380 ரூபாய்க்கு என்னப்பா ஊத்து? அப்படி தெரியாம 380 ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் ஒரு தடவை கழுவுங்க. ஒரு தடவை ஒரு டாய்லெட்டை கழுவ 380 ரூபாய். என்ன ஊத்துவ? தங்கத்தை எதுவும் ஊத்துவியா கரைச்சி? இல்ல மணமணு சந்திர கட்டை எதுவும் கரைச்சி ஊத்துவியா? இல்ல ஜவ்வாதுகள் எதுவும் போடுவியா? ஆனா நாரி தொலைது அந்த டாய்லெட் போக முடியாது, எந்த கழிவறையும் பயன்படுத்த முடியாது. ஆனா 380 ரூபாய் போட்டு 2022 இருந்து 23 வரைக்கும் ஓர் ஆண்டுல டாய்லெட் கழிவு இவன் கொள்ளையடிச்சது மட்டும் 1000 கோடி என்றால் நாசமா போவீங்கடா, நாசமா போவீங்க. நாங்கள் கேட்பது 1000 கோடி அல்ல, மாதம் வெறும் 51 கோடி மட்டும்தான் இருந்தா 17,000 பேருக்கு 30,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும். அத்தனை பேரும் 30 வருஷமா உழைச்சவன், 15 வருஷம் உழைச்சவன், எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும், எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும், இது எந்த வழியா வருது, பைப் எந்த வழியா வருது, எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள். நீ வடநாட்டுக்காரன், அவனுக்கு கிழக்கும் தெரியாது, மேற்கும் தெரியாது, தெற்கும் தெரியாது, வடக்கும் தெரியாது. அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும், மொத்தமா சாக வேண்டிதான். நான் வந்து இது அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து பைய வருவான், அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பா அப்பா அப்படின்னு செத்துக்க வேண்டியதான்.